மக்கள் தண்ணி தத்தளிச்சுட்டு இருந்தாங்க. பார்க்கறதுக்கு பாவமாக இருந்துச்சு. மாட்டுக்கு துணிமணி எண்ணெய் இல்லாமல் இருந்தாங்க. எண்ணெய் இல்லாமல் இருந்தாங்க. அப்புறம் அம்மா சொன்னால் அம்மா நம்மக்கிட்ட அவ்வளோ வசதி இல்லை, என்னம்மா பண்ணுறது சொன்னாங்க. அப்புறம் அங்கிள் கிட்ட சொன்னாங்க. அங்கிள் நம்மக்கிட்டே அவ்வளோ வசதி இல்லைன்னு சொன்னாங்க. அப்புறம் வந்தார். அப்புறம் சார் ஆப்ரேஷன் செலவு, படிக்கிற செலவு எல்லாம் நான் ஏற்றுக்கேன்னு சொன்னார். அதனால் நான் நன்றி சொல்லிக்கிறேன். நான் பெருசாக ஆனே கலெக்டர் ஆகி நான் நிறைய மக்களுக்கு உதவி பண்ணுவேன். ஒரு தகவல் அக்ஷய் பற்றி பார்த்தேன். அதாவது அக்ஷய் கேரளா வெள்ள நிவாரணத்துக்காக அவர் சிகிச்சைக்காக சேர்த்து விட்டு பணத்திலிருந்து 5000 ரூபாய் வழங்கப்பட்டது. அது பதிலாக நான் உடனே இன்னைக்கு வந்துட்டு அக்ஷயாக்கு 5 மடங்கு அதோட 25000 ரூபாய் கொடுத்துருக்கேன். ஆனால் அது பெருசு இல்லை. நான் அக்ஷயாக்கு என் வாக்குறுதி கொடுத்து போகிறேன். இன்னைக்கு என்ன வாக்குறுதினா, அவங்க ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்குது 2 மாதத்துக்குள்ளார. அந்த 2 மாதத்துக்குள்ளார எங்கே அவங்க ஆப்ரேஷன் பண்ண விரும்புகிறாங்க, அதுக்கு என்ன தொகை, என்ன பணம் தேவைப்படுது, அது நானே, என் நண்பர், என் கொள்ளு தாத்தா பேர் ஒரு அறக்கட்டளை இருக்குது, மற்ற நண்பர்களும் அவங்க அறக்கட்டளை வச்சுருக்காங்க. நானே அவங்களோட நேரில் சந்தித்து பேசி முழு செலவை நாங்கள் எல்லாமே சேர்ந்து ஏற்றுக்கிறோம் அக்ஷய்க்காக. இன்னொரு விஷயம் நான் சொல்கிறதுக்கு, டாக்டர் சுப்ராயன் பேரில் அறக்கட்டளை இருக்குது. இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன்னா, அக்ஷயோட முதல் வாட்டி நான் சந்திச்சுக்கேன். இன்றைக்கி சந்திக்கும் போது நான் கேட்டேன், நீங்கள் படித்து முடிச்சு என்ன பண்ண விரும்புகிறீங்க, மருத்துவரா இல்லை இன்ஜினியரா? அதுக்கு அக்ஷயா ஒரு அருமையாக பதில் கொடுத்துச்சு, நான் கலெக்டர் ஆக விரும்புகிறேன். இந்த போன்ற பசங்க தான் கலெக்டர் ஆகணும் நாளைக்கு. அப்போ தான் நாட்டு நல்லா இருக்கும். நாங்கள் எல்லாமே சேர்ந்து சப்போர்ட் பண்ணோம். ஊடகங்களுக்கு என் சார்பாக ஒரு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நீங்கள் எல்லாம் இந்த கவரேஜ் கொடுத்தா தான் எங்கள் போன்ற மக்களுக்கு இதை பற்றி தெரியும், இந்த விஷயம் பற்றியே தெரியும். ஸோ அதுக்காக என் மனமார்ந்த நன்றி உங்களுக்கே தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சக்தி வயசுல நீ எப்படி நினைக்கிறேன்? அப்ப நீங்க என் வயசு வரும்போது பேசுனேன். எனக்கு இன்னொரு பெரிய ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துறேன் நான். இந்த மாதிரி இன்னைக்கு நம்ம நாட்டில் ஜாதி வேறுபாடு இருக்கு, மதம் வேறுபாடு இருக்கு, மொழி வேறுபாடு வந்தது. ஆனால் இது எல்லாம் தாண்டி அந்த சிகிச்சைக்கு சேர்த்து விட்டு பணம் அவங்க அதுலேருந்து ஒரு பெரிய பங்கை இந்த மாதிரி கேரளா மக்கள் வந்தாதான் நாடு நல்லா இருக்கும். யாருமே ஒவ்வொரு விஷயத்துல நம்ம மக்களுக்கு பிரிக்க பார்க்க மாட்டாங்க. மக்கள் நல்லதுக்காக தான் பாடுபடுவாங்க. 1.5 மாசத்துக்குள்ளார கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா ஆபரேஷன் பண்ணி கொடுப்போம். இதுதான் நான் இந்த பொண்ணுக்கு வாக்குறுதி கொடுத்து போறேன். சின்ன சின்ன ஆபரேஷனுக்கு இப்போ எல்லா இடத்துல பண்ணிக்கலாம். பெரிய ஆபரேஷனுக்கு உதவி செய்யணும், ஏதோ ஒரு வகையில் செய்யணும். அப்பதான் கரெக்டா இருக்கும். ஆமா, அந்த மருத்துவமனைக்கே போனால் எந்த மாதிரியே அங்கேயும் ஒன்றும் சரியாக ஏற்பாடு இல்லை, அங்கேயும் ஒரு பெரிய ஃபெசிலிட்டி கிடையாது. நான் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலி நதிக்கு ஒரு பெரிய மனுஷங்க. இதுதான் இருக்கு, இதெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சுமா. இல்லை உனக்காக தான் இது வடிவேல்கிட்ட கூட பிரச்சனை பண்ணேன். ரஃபேல் பற்றி முன்னாடி இந்த ரஃபேல் போர்விமான ஊழல் நடந்தது. ப்ரொஃபஷனல்ஸ் கம்பெனி
டாக்டர், இன்ஜினியர், பிஸ்னஸ்மேனு, ஸ்மால் பிஸ்னஸ்மேனு, ஏற்றுமதி, அதாவது வியாபாரிகள்,